வணக்கம் மக்களே. நான் உங்கள் விஜய் நிரஞ்சனா. இன்னைக்கு எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சியில் நம்ம எந்த ஆலயத்தில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலில் தான். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷெவாப்பேட் மெயின் ரோட்லேயே இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேர் சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பெருமாள் திருமாலின் ஆலயத்தில் தான் நம்ம இருக்கோம். பெருமாள் என்ற ஒரு பேரை நம்ம மைண்டில் எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? சனிக்கிழமைனாலே பெருமாளுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் மாதம் ஏகாதசி வரும். ஏகாதசி என்றாலும் பெருமாளோட சிறப்பு தான். நம்ம அதுக்கான விரதம் அந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. இது ரெண்டும் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். ஆனால் இது எதுக்காக இருக்குது, இந்த விஷயத்தில் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம யாருக்குமே முழுமையாக தெரியாது. ஸோ அந்த முழுமையான செய்திகளை இந்த கோயிலோட அர்ச்சகர் நம்மளுக்கு இன்னும் தெளிவாக நம்ம எந்த நோக்கத்தோட பார்க்குறோங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே நம்மளுக்காக சொல்ல இருக்கிறாரு. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஷெவாப்பேட்டில் லொக்கேட் ஆகிருக்க பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலில் ஸ்ரீனிவாச கோபால பட்டர் நம்ம கூட இருக்காரு. அவர் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை பற்றி நம்மளுக்கு தெளிவாக சொல்ல இருக்காரு. அஸ்மத்தேசிகமஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குரும் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்கவ மகாபூர்ணௌ முனிம் யாமுனம் ராமம் பத்ம விலோச்சனம் முனிவரம் நாளம் சடக்ஷேசினம் சேனேஷயம் இந்திராஜித சகசிரம் நாராயணம் சம்சஜே வந்தே லக்ஷ்மீபதிம் தேவம் சங்குசக்கரகதாதரம் வித்யாமூர்த்திம் மயக்ரீவம் சப்தார்த்தநனலப்தயே அமிர்தாத்மாதவே காமம் அமிர்தாஹரணம் பிபம் பாஞ்சராத்ராகமாச்சாரியம் வந்தே வைகுண்டபூபதிம் நமஸ்சகலகல்யாணதாயினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதயே விஷ்ணவே நமः நமஸ்சகலகல்யாணதாயினே சக்கரவாணயே விஷயார்ணவமக்னானாம் சமஸ்திரரணகேதவே. இடையேன் ஸ்ரீனிவாச கோபால பட்டர் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோயில், தெய்வநாயகம் தெரு, செவ்வாய்ப்பேட்டை, சேலம் 2. இந்த திருக்கோயிலானது 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததென தொல்லியல் துறையால் கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த திருக்கோயிலின் மூலவமூர்த்தி ஸ்ரீனிவாச பெருமாள் பிரசன்ன வெங்கடாச்சலபதியாக ஸ்ரீதேவி பூதேவியுடன் கல்யாண திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இத்திருக்கோயிலின் பரிவார சன்னதிகளாக மகாலட்சுமி பத்மாவதி தாயார், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், ஆழ்வாராச்சாரியர் சன்னதிகளும், ராஜகோபுரத்தின் வெளிப்பிரகாரத்தில் தும்பிக்கை ஆழ்வார், ஹனுமார், ஸ்ரீ கிருஷ்ணர் வேணுகோபாலனாக புல்லாங்குழல் வாசித்தபடி சேவதி சாதித்து கொண்டிருக்கிறார். இந்த திருக்கோயிலில் மார்கழி மாதமானது இத்திருக்கோயிலின் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மகளிர்களால் பாவி நோன்பகம் மற்றும் திருவிளக்கு பூஜையானது விடியற்காலையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி மற்றும் பகல் 10 ராப்பத்து உற்சவங்கள் 23 நாட்களுக்கு சிறப்பான முறையில் சுற்று வட்டாரத்தில் உள்ள பக்த ஜனங்கள் ஆதரவுடன் சிறப்பான முறையில் நிர்வாகத்தால் செய்யப்படுகிறது. மற்றும் தை மாதம் தை ஹஸ்தம் ஆச்சாரியன் திருநட்சத்திரமாகவும், மாசி மாதம் மாசி மக உற்சவம் ஏகதன உற்சவமாக, மாசி மாதம் பெருமாள் மாசி மகத்தன்று திருவீதி கண்டருளி தீர்த்தவாரி செய்து உற்சவங்கள் நடைபெறும். அதுபோல் பங்குனி மாதத்தில் ஆதி பிரம்மோற்சவம் என்ற வகையில் தாயாருக்கு 10 நாள் பிரம்மோற்சவமும், சித்திரை மாதத்தில் சித்திரை வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பும், சித்திரை திருவாதிரை ஆச்சாரியன் திருநட்சத்திரமாகவும், வைகாசி விசாகம் மற்றும் ஆனிஸ்வாதி ஆகியவை ஆழ்வார் திருநட்சத்திரங்களாகவும், ஆடி மாதத்தில் திருவாடிப்பூரம் 1 நாள் உற்சவமும் மற்றும் பவித்ரோற்சவம் 3 நாட்களும், ஆவணி மாதத்தில் ஸ்ரீ கண்ணபிரான் ஸ்ரீஜெயந்தி ரோகிணி நட்சத்திரத்தில் சார்ந்து ரோகிணி நட்சத்திரத்தன்று கண்ணபிரான் ஜனனோற்சவமும், மறுநாள் உரியடி உற்சவமும், புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் விடியற்காலையில்
பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் செய்வித்து மாலையில் திருக்கோடி வைபவமும் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுபோல் ஐப்பசி மூலம் மற்றும் திருக்கார்த்திகை அன்று திருக்கோடி தீபமும் ஏற்றப்படுகிறது. அதுபோல் கார்த்திகை மாதத்தில் பஞ்சமி தீர்த்தவாரி 7 நாள் உற்சவம் தாயாருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்திருக்கோயிலின் வழிபாடு பெருமாள் மூலவர் மூர்த்தி நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இந்த திருக்கோயிலானது பிரார்த்தனா ஸ்தலமாகும். இங்கே வரும் பக்தர்கள் என்ன பிரார்த்தனைகள் வேண்டுகிறார்களோ அப்பிரார்த்தனைகள் அனைத்தும் பெருமாள் அதிசீக்கிரமாகவே நிறைவேற்றி வைக்கிறார். அதனால் கல்யாண திருக்கோலத்தில் உள்ள எந்த பெருமாளும் பிரார்த்தனையை உடனே நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம். அதன்படி இத்திருக்கோயில் பிரார்த்தனாஸ்தலம் என்பதால் அனைத்து மக்களுக்கும் அவரவர்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறார்களோ அவ்வேண்டுதல் அனைத்தும் இப்பெருமாளால் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இப்போ அர்ச்சகர் இந்த கோயிலில் என்ன இருக்குங்கிறத முழுசா 2 நிமிடத்துக்குள்ள எவ்வளவு இருக்கோ அவ்வளோத்தையும் ஒரு இதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏகாதசி சனிக்கிழமைன்னு ஒரு தடவையும் ஒரு சாமியை நம்ம வழிபட்டு வருவோம். அந்த ஒரு தினத்துலேயும் நிறைய டைப் ஆஃப் நம்ம வழிபடுறதுக்கான முறைகள் இருக்கும். இந்த கடவுளுக்கு இந்த முறைன்னு அந்த மாதிரி எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக ஒரு நாள் எடுத்துக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இதை 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு தெளிவாக பெருமாளது சிறப்புகளையும் கூடவே என்னென்ன பூஜைகளை இந்த கோயிலில் செய்வாங்கன்னு எல்லா சிறப்பையும் சொல்லியிருக்காரு. சனிக்கிழமை ஏகாதசி இது ரெண்டுமே மிகவும் ஒரு உகந்த நாளாக திகழ்கிறது. யாருக்கென்று பார்த்தோன்னா பெருமாளுக்கு. ஸோ அந்த 2 தினத்தில் இந்த திருக்கோயிலில் என்னென்ன சிறப்பு இருக்குங்கிறத நம்ம அர்ச்சகர் நம்மளுக்காக தெளிவாக சொல்லுவார். இத்திருக்கோயிலில் மாதங்களில் ஏகாதசி, வளர்பறை ஏகாதசி மற்றும் திருவோணம், சிரவணம், பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் என்பதால் சிரவண நட்சத்திரம் அவருடைய அவதார நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும், ஏகாதசி என்று சிறப்பு திருமஞ்சனமும், தாயாருக்கு பஞ்சமி என்று வளர்வரை பஞ்சமி என்று திருமஞ்சனமும் சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு வருகிறது. ஐயா, பொதுவாகவே கோயிலுக்கு வரும்போது அவங்களுக்கு கஷ்டத்தோடு இங்கே வருவாங்க இல்லைங்களா? அப்போது சில பரிகாரங்கள் பூஜைகள் இருக்குது, இது செஞ்சால் அவங்க கஷ்டம் தீரும்னு. அந்த மாதிரி இங்கே ஏதாச்சும் பூஜைகள் இருக்காங்கய்யா? இங்கே இது பரிகார ஸ்தலம் அல்ல, இது பிரார்த்தனா ஸ்தலம். பெருமாளிடம் நாம் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அது அனைத்தும் நிறைவேறும். இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் போது நீங்கள் உங்கள் முழு மனதோட கடவுள்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கான தீர்வு கிடைக்குங்கிறத சொல்கிறாரு. ஐயா, இதை தாண்டி நிறைய மக்கள்கள் உங்ககிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதில் யாராச்சும் ஒருத்தரோட ரியல் லைஃப்பில் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி அது தீர்வாகி சந்தோஷத்தில் இங்கே வந்திருக்காங்களையா? அநேக ஜனங்களுக்கு இங்கே இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலைங்கிறது ஒரு பெரிய குறையாகவே இருக்கிறது. அந்த குறையானது நம்ம மார்கழி மாதத்தில் கூடார வெள்ளி அன்று ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவமாகி அன்று அவர்களுக்கு ஆண்டாளுக்கு மாலை வாங்கி 2 மாலை சாத்தி அதில் ஒன்றை எடுத்து அவர்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு 3 முறம் திருக்கோயிலை வலம் அவர்கள் பிரார்த்தனை பண்ணால் உடனே அவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். இவ்வாறு அநேக பக்த கோடிகளுக்கு இத்திருக்கோயில் நடந்துள்ளது. இந்த சுற்றுவட்டார ஜனங்கள் அனைவருக்கும் இது அறிந்தது. இந்த காலத்தில் எல்லா பேரண்ட்ஸுக்கும் தான் குழந்தைய பெற்றதுக்கப்புறம் இருக்க ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இதுதான் அவங்க வாழ்க்கையில் ஒரு லட்சியமாகவே இருக்கும். ஒரு குழந்தைய பெற்றுட்டுனா அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு. இப்போது இந்த காலத்தில் எல்லா இளைஞர்களும் எனக்கு 40 வயசில் இல்லை 35 வயசில் கல்யாணம் நடந்தால் போதும், இல்லை 30 வயசு நான் செட்டில் ஆகணும், அந்த மாதிரி நிறைய காலத்தை நம்ம கெரியருக்காகவே நம்ம ஒதுக்கிடுறோம். நம்ம வாழ்க்கையில் படித்து முன்னேறி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும்னு. அது தப்பு இல்லை. ஆனால் அந்த காலம் கடக்கும் போது கல்யாணமும் கடந்து போகும். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த பரிகாரம் எதுவும் இல்லாமல் ஒரு பூஜை மூலியமாகவும் ஒரு திருமாலை, அந்த மாலை மூலியமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குதுங்கிறத சொல்கிறாரு. ஐயா, உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பெருமாள் கிட்ட ஒரு மாலை மூலியமாக தான் அவங்க மனைவியான ஆண்டாள் கூட போனாங்க. அந்த கதையில் நிறைய சிறப்புகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அதில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பகுதி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டாள் அனைவரும் வைஷ்ணவ சன்னதிகள், வைஷ்ணவத்தை தழுவியுள்ளவர் அனைவர்களுக்கும், பக்தகோடி அனைவர்களுக்கும் ஆண்டாள் என்றால்
திருப்பாவை பாவை நோன்பு அனைவரும் மருந்ததே. அந்த பாவை நோன்பை அனுதினமும் அனுசரிப்பவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறார்களோ அதை அனைத்தும் தரக்கூடிய வல்லமை ஆண்டாளுக்கு உள்ளது. ஆண்டாளானவர் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுகிறோமோ அதை கோதாநாச்சியார் அவர்கள் பெருமாளிடம் சமர்ப்பணம் செய்து அதை நமக்கு வெற்றியாக தருகிறார். ஐயா, இங்கே வர மக்கள் எல்லாமே சிறப்பாக பார்க்க வர்றது யாருன்னா நம்ம பெருமாளை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் இதையும் தாண்டி ஆலயத்தை சுற்றியும் சின்ன சின்ன ஆலயங்களில் நிறைய கடவுள்கள் இருக்காங்க. அதுக்கான வரலாறு ஏதாவது இருக்காங்கய்யா? அந்த மாதிரி கோயிலை கட்டும் போதே இதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையாருன்னு வச்சோன்னா அதுக்கு முன்னாடி நந்தினி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கோயிலையும் ஒரு சிறப்பு இருக்குங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கோயிலில் என்ன சிறப்பு இருக்குங்கய்யா? இந்த திருக்கோயிலானது பாஞ்சரார்த்தராகம வழிபாட்டு முறையை தழுவியது. அதனால் திருக்கோயில் பெருமாளை நேரடியாக தரிசனம் செய்யக்கூடாது. பெருமாள் தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் பெருமாளை சுற்றியுள்ள தாயார், சக்கரத்தாழ்வார் மற்றும் ஆழ்வார் ஆச்சாரியாதிகள் அவர்களுடைய அனுமதி பெற்று பின்பு கருடாழ்வார், பெருமாளுடைய வாகனமாகிய கருடாழ்வார் அவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு மற்றும் நமது துவாரபாலகர்கள் அவர்களை வணங்கி பெருமாளிடம் நமது பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது பாத்ம சங்கதி சன்னதி என்றதால் தாயாருடைய கிருபையின் மூலியமாக தாயாரிடம் சொல்லி அந்த பிரார்த்தனை அவர் மூலியமாக விண்ணப்பித்து பெருமாள் அதை நிறைவேற்றி கொடுப்பார் என்பது ஐதீகம். இத்திருக்கோயிலில் துவஜஸ்தம்பம், ராஜகோபுரம் நுழைவாயில் வந்தவுடன் துவஜஸ்தம்பத்தை பார்த்து வணங்கிவிட்டு துளசி மாடத்தை வழங்கி சக்கரத்தாழ்வார் சன்னதி தரிசனம் செய்து தாயார் பத்மாவதி தாயார் சன்னதி தரிசனம் பண்ணி பிரகாரம் வந்தால் அங்கே ஆண்டாள் சன்னதி இருக்கும். ஆண்டாள் சன்னதியை வணங்கி அதன் பிறகு ஆழ்வார் ஆச்சாரியாதிகள் ஆழ்வார் சன்னதிகள் வணங்கி ஆச்சாரிய முகேன அத்தியகரிஷே, ஆச்சாரியன் மூலியமாக தான் பாஞ்சரார்த்தராகமத்தில் பெருமாளை அடைய முடியும் என்பது ஐதீகம். அதனால் ஆச்சாரியனை வணங்கி பின்பு கருடாழ்வார், பெருமாளுடைய வாகனமாகிய கருடாழ்வாரை வணங்கி பின்பு பெருமாளை சேவிக்க வேண்டும். ஐயா, சக்கரத்தாழ்வார்னு சொல்லிட்டு பெருமாள் சன்னதியில் ஒரு திருக்கோயில் இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடியும் முகம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அனைத்து வைணவ சன்னதிகளும் சக்கரத்தாழ்வார் என்பது முன்புறமாக சக்கரத்தாழ்வாரும் பின்பு யோக நரசிம்மராரும் காட்சி அளிப்பார். அந்த சக்கரத்தாழ்வாரை வணங்கும் பொழுது தொழில் அபிவிருத்தி மற்றும் பில்லி சூன்யம், ஜேவல் மற்றும் செய்வினை கோளாறுகள் அனைத்தும் அகன்று மன நிம்மதி ஏற்படும். பெருமாளுடைய சக்கரத்தாழ்வார் சன்னதியின் முன்பகுதி சக்கரத்தாழ்வாராகவும் பின்பகுதியில் யோக நரசிம்மர். இவர் யோக நரசிம்மர் மற்றும் சக்கரத்தாழ்வாரை வணங்கும்போது நமக்கு மன நிம்மதி ஏற்பட்டு தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டு மற்றும் மன கஷ்டங்கள் அனைவரும் நீங்கும் என்பது ஐதீகம். ஐயா, பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் எப்பயுமே முன்னாடி கொடிமரம் இருக்கும். நானும் நிறைய கோயிலுக்கு போகும்போது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கொடிமரத்துக்கிட்ட நீ வேண்டது நேராக போய் பெருமாள்கிட்டே அந்த கொடிமரம் நீ வேண்டதை சொல்லும் மாதிரி சொல்லுவாங்க. அது நிஜமாலுமே அப்படிதாங்களா ஐயா? அனைத்து ஆலயங்களிலும் கொடிமரம் என்கின்ற துவஜஸ்தம்பம், இந்த துவஜஸ்தம்பமானது திருக்கோயிலினுடைய நாபிஸ்தானம். ஒரு மனிதனுடைய உடலில் தொப்புள் கொடி எவ்வளவோ அவ்வளவு முக்கியமானது இந்த துவஜஸ்தம்பமானது. இந்த துவஜஸ்தம்பத்தில் திருவிழா காலங்களில், ரதோற்சவ காலங்களில் துவஜபடம் என்கின்ற கொடியேற்று விழா நடைபெறும். இங்கே நின்று நமது பிரார்த்தனைகளை நாம் பிரார்த்திக்கும் பொழுது அனைத்து பிரார்த்தனைகளும் உடனே நிறைவேறும் என்பது இத்திருக்கோயிலினுடைய ஐதீகம். பெருமாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 அவதாரத்திலிருந்து பேர்களும் நிறைய பேர்கள் இருக்குது. பெருமாள், திருமால்னு இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம ஆலயத்தில் பெருமாளை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதினு சொல்கிறோம். அந்த பேருக்கான சிறப்பு இருக்குங்களாயா?
அச்சாஸ்வரூபியாக காட்சி தருவதே பிரசன்ன வெங்கடாஜலபதி சன்னதியாகும். இச்சன்னதி இங்கே இருக்கின்ற ஒரு பக்தருக்காக தானே கனவில் தோன்றி பிரசன்னமாக தோன்றி சொல்லியதால் கட்டப்பட்டதாக ஒரு கருத்து உண்டு. அதனால் பிரசன்னம் என்றால் பெருமாள் அந்த பகுதியில் உள்ள பக்தர்கள் இடையே கனவில் தோன்றி கூறியதற்கு பின்பு கட்டப்பட்ட ஆலயம் பிரசன்ன வெங்கடாஜலபதி என்ற பெயர். அதனால் பிரசன்னம் என்றால் அங்கே அப்பொழுதே தோன்றியவர் என்ற பொருள். ஐயா, பொதுவாகவே கோயிலில் வந்து மதிய நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நடை சாத்துவாங்க. அது வந்து சாமிக்கான உறங்கும் நேரம்னு சொல்லுவாங்க. காலையில் திறக்கிறதுக்கும் சில சிறப்பு இருக்கும், அந்த கோயில் திருக்கோயிலை மூடுறதுக்கும் சில சிறப்பு இருக்கும். அந்த மாதிரி இந்த திருக்கோயில் வந்து எந்த நேரத்தில் திறப்போம், அதுக்கப்புறம் எதுக்கப்புறமேட்டு நடுவில் வந்து இடைவெளி விடுவோம், அப்புறம் எந்த நேரத்தில் திருக்கோயிலை திருப்பி வந்து அடைப்போம்? திருக்கோயிலானது காலை 7 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் 12:30 மணி வரை நடை திறந்திருக்கும். காலை சந்தி என்கின்ற காலை பூஜை 9 மணிக்கும் மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை நடை திறந்திருக்கும். சாயரக்ஷை என்கின்ற சாயங்காலம் பூஜையானது மணி 7 மணிக்கும் நடைபெறும். மற்ற நேரங்களில் பெருமாளை அனைவரும் வந்து தரிசிக்கலாம். விழா காலங்களில் இந்த நேர காலமானது விழாவுக்கு தகுந்தாற்போல் மாறுபடும். ஐயா, இந்த கோயிலுக்கு பக்தர்கள் நிறைய பேர் அவங்க மனசில் வந்து கனத்தோடையும் நிறைய ப்ராப்ளமோடையும் அவங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைக்கான ஒரு அமைதியான இடத்தை தேடி இங்கே வருவாங்க. ஒரு அடியனா திருக்கோயிலில் நீங்கள் ஒரு அடியனா நீங்கள் வந்து அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் பெருமாளை தங்களுடைய முழுமையான நம்பிக்கையுடன் வணங்கி வழிபட்டு வந்தால் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகி நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வு பெறுவீர்கள் என்பது இத்திருக்கோயிலின் வரலாற்று சிறப்பு உண்மை. இப்போ இந்த கோயிலில் நம்ம இருக்க எல்லா சிறப்பை பற்றியும் அர்ச்சகர் நம்மக்கிட்ட இன்னும் சிறப்பாகவே சொல்லியிருந்தார். இந்த கோயிலோட பெயர் பார்த்தீங்கன்னா பிரசன்ன வெங்கடாச்சலபதி. இந்த பேரை கேட்ட உடனே இதுவும் ஒரு பெருமாளோட ஒரு பேராக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஒரு பக்தர் அவரை மனசார நினச்சி கும்பிட்ட ஒரு பக்தரின் கனவில் வந்து அவர் பிரசன்னமாக நின்னதுக்காக அவருக்கு பிரசன்ன வெங்கடாச்சலபதிங்கிற பேர் வந்ததை அர்ச்சகர் நம்மளுக்கு முழு விவரத்தோட தெளிவாக கூறியிருந்தார். இப்போலாம் இந்த கால இளைஞர்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே வந்து வாழ்க்கையில் வந்து பணப்பிரச்சனை இன்னும் நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைபை தேடி நம்ம அலைஞ்சிட்ருக்கோம். நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னா சரி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டிவி பார்க்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்கலாம், அப்படி இல்லைனா வெளியில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு மன அமைதி தேடி நம்ம எங்கெங்கேயோ போகிறோம். ஆனால் நம்மளை சுற்றி நிறைய ஆலயங்கள் இருக்குது. அந்த ஆலயங்கள் வந்து வெறும் ஒரு கல்லை வச்சும் மண்ணை வச்சும் தான் ஆலயத்தையும் கட்டுறாங்க. ஆனால் வெறும் வந்து கல்லும் மண்ணும் வந்து சேர்ந்து அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி தான் ஆலயங்களோட கட்டமைப்பு இருக்கும். அந்த ஆலயங்களோட கட்டமைப்பில் நீங்கள் ஒரு தூணுக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த இடத்துல இருக்க பாசிட்டிவ் வைப்பை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து உங்களை விட்டு போகும்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் ஸ்டெப் எடுத்து அதை சால்வ் பண்ணணும். அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்வு கொண்டு வரணும். அதையும் தாண்டி அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்வுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு மனசக்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆலயங்களில் நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்கள் மன அமைதியை எல்லாரும் பெறணுங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய ஆசை. இப்போது இந்த இடத்துல இந்த கோயில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷெவாப்பேட் மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஆலயத்தோட பேர் வந்து ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயில். இந்த கோயிலில் நிறைய விஷயத்தை அர்ச்சகர் மூலியமாகவும் நம்ம நிறைய திருக்கோயிலில் என்னென்ன இருக்கணும் என்னென்ன செய்யணும் பெருமாளோட சிறப்புகள் இன்னும் நிறைய பார்த்திருந்தோம். திருப்பி அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை இதே ஆலய பயணம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே நிரஞ்சனா.